கிராமத்தில் காகத்தின் மீன் குழம்பு. சிட்டில வெயில் காலத்துல வெயில் அதிகமா இருந்துச்சு. துணிக்குருவி சோட்டுக்கிளி அவங்க குடும்பங்களோட சேர்ந்து சிட்டில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு இப்போ சம்மர் ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க. பசங்க தினமும் வீட்ல ஏசி போட்டுக்கிட்டு டிவி மொபைல் பார்த்து பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் போர் அடிச்சு போச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் துணிக்குருவி சோட்டுக்கிளி 2 பேரும் பால்கனியில உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, என்ன சோட்டு, இந்த சிட்டில கொஞ்சம் கூட காத்தே இல்ல. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்தா எப்ப பார்த்தாலும் புகை, காத்தே இல்ல. சில்லுன்னு அப்படிங்கிறதுக்கு வழியே இல்ல. இங்கே உண்மையிலே இருக்க முடியல. ஆமா துணி, நம்ம என்னவோ இந்த சிட்டிக்கு வாழ்றதுக்காக வந்து நம்ம லைஃப் இங்கே முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம பசங்க புஜ்ஜி பன்னு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே எப்ப பார்த்தாலும் மொபைல், டிவி, வீடியோ கேமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கூட அதை தான் யோசிக்கிறேன் சோட்டு. நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது பிடிக்கிற விளையாட்டு என்னென்ன விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம பசங்க இப்போ சரி, எப்படியும் பசங்களுக்கு லீவு கிடைச்சிருச்சு, நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா? வெளியே போய் எவ்வளவு நாள் ஆச்சு. சோட்டுக்கிளி சந்தோஷமா, வாவ் துணி, உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த வீக்கெண்ட்லயே வெளியே போய் ஏதாவது ஒரு தெரிஞ்ச கிராமத்துக்கு போய் சுத்திட்டு வரலாம். இந்த விஷயத்த இப்பவே நம்ம பசங்க கிட்ட சொல்ல போறேன். துணி சோட்டு 2 பேருமே வீட்டுக்குள்ள போய் அவங்க பிள்ளைங்க கிட்ட கிராமத்துக்கு போற விஷயத்த பத்தி சொன்னாங்க. நாங்க வில்லேஜுக்கு போக போறோம். அப்படி பசங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறமா துணி சோட்டு 2 பேருமே அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல ஒரு அழகான கிராமத்துக்கு கிளம்புனாங்க. கார்ல வரும்போது வழி முழுக்க பச்சை பசேல இருக்கிற ஊருங்களை பார்த்து பசங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணாங்க. சரியா மதியம் 1 மணிக்கு ஒரு அழகான கிராமத்துக்கு அவங்க வந்தாங்க. ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்து திட்டு, அதுக்கு மேல ஒரு பெரிய மரம். துணி அவ காரை கொண்டு வந்து அங்கதான் நிப்பாட்டினா. எல்லாரும் காரை விட்டு கீழே இறங்கி வந்தாங்க. வாவ் அம்மா, அங்க பாருங்க எவ்வளவு பெரிய மரம். நம்ம சிட்டில இந்த மாதிரி காத்த பார்க்க முடியாது. ஆனா இங்க பாருங்க, காத்து எவ்வளவு சில்லுன்னு வீசுது. ஆமாமா, நம்மளுக்கு இங்க ஏசியோட அவசியமே இல்ல. சுத்தி பாத்தீங்களா ಚಿಲ್ಲುன்னு எவ்வளவு நல்லா ಕಾತಡಿಕಿದೆನು. ವಾವ್ ಮಕ್ಕಳೇ, ನೋಡಿದ್ರಾ ಈ ಪ್ರಕೃತಿಯ ಸೌಂದರ್ಯ? ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು ತಂಪಾಗಿದೆ. ಹೌದು ಚೋಟು, ನಾವು ಇಲ್ಲಿ ಇರ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೇನಾದ್ರೂ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ಏನೋ ಸಿಗುತ್ತಾ? என்னவோ துணி ஒரு தடவை கேட்டு பார்க்கட்டுமா? அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த லூசி புறாவும் குஹுவாத்தும் அந்த பக்கமா வந்தாங்க. தூரத்துல இருந்தே இவங்கள பார்த்து, இவங்க வந்திருக்கிற பெரிய காரை பார்த்து, அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற ரிச்சான துணிகளை பார்த்து, இவங்க சிட்டில இருந்து வந்திருக்காங்க, பெரிய பணக்கார பறவைங்க போல, இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எப்படியாவது அடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி ரொம்பவும் பாசமா பழகுற மாதிரி அவங்க 2 பேரும் பக்கத்துலயுமே வந்தாங்க. வணக்கங்க, உங்களை பார்த்தா புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க ஊருக்கு புதுசா வந்தீங்களா? எங்க ஊருக்கு வெல்கம். வணக்கங்க, நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். பசங்களுக்கு இது லீவ் இல்லையா, அதான் இப்படியே சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எங்களுக்கு ஒரு உதவி வேணும். ஒரு 2-3 நாளைக்கு இங்க தங்குறதுக்கு எங்கேயாவது எங்களுக்கு ரூம் கிடைக்குமா? குஹுவாத்து அதை கேட்டு ஆச்சரியமா, ஐயோ என்னங்க நீங்க, சிட்டில இருந்து கிராமத்துக்கு வர்றதே சுத்தி பாக்குறதுக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க சிட்டில இருந்து வந்து மறுபடியும் இங்க 4 செவத்துக்குள்ள அடிஞ்சு கிடக்கணுமா? அது மட்டும் இல்ல, ஹோட்டல்ல ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வாடகை பணத்தை கேட்பாங்க. அதுக்கு நீங்க அங்க இருக்கிறது தண்டங்க. 3000மா? இங்க இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கொடுக்கணுமா? ஐயோ கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்ல. ஹோட்டல் விலையோட நாங்க உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில ரூம் காட்டுறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஓட்டு வீடு இருக்கு, சுத்தி மரம், உள்ள சில்லுன்னு இருக்கும். ஒரு நாளைக்கு வாடகை வெறும் 2000 ரூபாய் தான். உங்களுக்கு 500 ரூபாய் மிச்சமாகும். நீங்க என்ன சொல்றீங்க? துணிக்குருவி யோசிச்சு பார்த்து, என்னது ஓட்டு வீடா? பசங்களா, நம்ம சிட்டில இருந்து வந்தது இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறதுக்கு தானே. சோட்டு, நீ என்ன சொல்ற? சோட்டுக்கிளி கொஞ்சம் சந்தேகமா, ஐயோ 2000 ரூபாவா? விலை என்ன ஆகாயத்து வரைக்கும் நீங்க சொல்றீங்க? இதே சிட்டிலேயே ஒரு ரூமுக்கு 2000 ரூபான்னு சொல்லுவாங்க, நீங்களும் அப்படியே சொல்றீங்க? ஐயோ சோட்டு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க ரூமுக்கு 2000 ரூபாய் மட்டும்தான். அதே சிட்டில ஒரு ரூமுக்கு 3000 ரூபாய் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. காசு கொடுத்தாலும் இங்க நிம்மதியா இருக்கலாங்க. உங்களுக்கு சமைக்கிற பிரச்சனை கூட வேண்டாம். நாங்க வீட்டு சாப்பாடையே சமைச்சு கொடுப்போம். அதுக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும். மொத்தத்துல உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு வீட்டு வாடகை, ரூமு, சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். டீல் ஓகேவா?
பரவாயில்ல சோட்டு, எப்படியும் நம்ம ட்ரிப்புக்காக தான் வந்தோம், பசங்களும் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, போன போட்டும் விடு. சரி, எங்களுக்கு அந்த ஓட்டு வீட காட்டுங்க. லூசி குஹு 2 பேருமே அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு துணி சோட்டுவோட குடும்பத்தை ஒரு பழைய ஓட்டு வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அது ரொம்ப பழைய வீடு, ஆனா அவங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொன்னாங்க. துணி சோட்டும் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வாடகை கொடுத்து அந்த வீட்டுல தங்குனாங்க. 2 நாளுக்கு அப்புறமா லூசி குஹு 2 பேருமே அவங்க கொண்டு வந்து கொடுக்கற சாப்பாட்டுல தரம் இல்லாம அவங்க ஊர்ல சமைக்கிற சாதாரண சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து பணத்தை மட்டும் நிறைய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் சும்மா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போன துணியும் சோட்டுவும் லூசியும் குஹுவும் பேசிக்கிட்டு இருந்த இடத்துக்கு போனாங்க. ஆனா அவங்க வந்தத லூசியும் குஹுவும் கவனிக்கல. அவங்க அந்த பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அது துணியும் சோட்டுவும் கேட்டாங்க. ஏ குஹு, பாத்தியா, அந்த ஓட்டு வீடுக்கு யாராவது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்களா? அந்த பைத்தியக்காரங்க 500 ரூபாய் கூட போக முடியாத வாடகை வீடுக்கு இவங்க 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. சரியான பைத்தியக்காரங்க. இங்கிட்ட ஹோட்டல் வாடகை ஒரு நாளைக்கு 3000 ரூபான்னு சொன்னப்போ அந்த பைத்தியக்காரங்க நம்பிட்டாங்க. உண்மையிலேயே இங்க ஹோட்டலே இல்ல, இன்னும் சாப்பாடு சொல்றியா? வெறும் 100 ரூபாய் சாப்பாடு போட்டு அவங்க கிட்ட ஒரு நாளைக்கு 500 ரூபாவை வசூல் பண்றோம். இவங்க இங்கே இருந்தா நம்ம பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடும். சிட்டிக்காரங்களை ஏமாத்துறது சுலபமான வேலை. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட உடனேயே சோட்டுவுக்கும் துணிவுக்கும் ரொம்பவுமே கோவம் வந்துருச்சு. எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்மள ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மரத்துக்கு பின்னாடியில இருந்து முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அங்க வந்த சோட்டு துணியை பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ துணி ரொம்ப கோவமா, ஏய் ஏமாத்துக்காரங்களா, இந்த வில்லேஜ பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்க எங்களை நம்ப வச்சு எங்களை ஏமாத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏ லூசி, எங்க கிட்ட பருப்பு சாதம் போட்டுட்டு அதுக்கு 500 ரூபாய் காசை வாங்குறீங்களா? ஒன்னும் தெரியாதவங்க இவங்களை ஏமாத்திரலாம் அப்படின்னு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? எங்களுக்கு கிராமத்தை பத்தி எல்லாம் தெரியாம ஒண்ணு இல்ல. மரியாதையா எங்க காசை வச்சீங்கன்னா சரி, இல்லன்னு நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். துணி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை ஏமாத்தணும்னு எல்லாம் ஏமாத்தல. இங்க இருக்கிற ரேட்டே அவ்வளவுதான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எதுக்காக உங்களை ஏமாத்தணும்? நீங்க காசு கொடுக்குறீங்க, நாங்க வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். சும்மா பொய் சொல்லாதீங்க. நீங்க பேசினது மொத்தமும் நாங்க கேட்டுட்டோம். இருங்க, எங்களையும் ஏமாத்த பாக்குறீங்களா? உடனே உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். துணியும் சோட்டுவும் லூசியையும் குஹுவையும் திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சண்டை நடக்கிறத பார்த்து அந்த ஊரோட பெரிய மனுஷங்களான மஹி சிச்சுவும் அங்க வந்தாங்க. யார் நீங்க? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? குஹு, லூசி, என்ன பிரச்சனை நடக்குதுங்க? இங்க பாருங்க மகி, நாங்க சிட்டில இருந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். இவங்க 2 பேரும் இல்லாத பொல்லாத ஹோட்டல் பேரு சொல்லி எங்க கிட்ட இந்த வீட்டை காட்டி 2000 ரூபாய் வாடகை வாங்குனது மட்டும் இல்லாம சாப்பாடு பேரு சொல்லி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இவங்க 2 பேரும் எங்களை ஏமாத்துனது பத்தி பேசிக்கும் போது நாங்க கேட்டுட்டோம். இதுதானா சிட்டில இருந்து வந்தவங்களுக்கு கிராமத்துக்காரங்க காட்டுற மரியாதை? சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்ன, அந்த ஓட்டு வீட உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு சொன்னாங்களா? அவ்வளவு விலையே இல்லையே. அப்போ மஹி ரொம்ப கோவமா, ஏ குஹு, லூசி, என்ன பைத்தியக்காரத்தனமா அவங்கள ஏமாத்தி இருக்கீங்க? நம்ம ஊரை நம்பி வரவங்களுக்கு நம்ம காட்டுற மரியாதை இதுதானா? எவ்வளவு பித்தலாட்டம் வேலை செஞ்சிருக்கீங்க. மரியாதையா அவங்க காசை திருப்பி கொடுங்க, இல்லனா இந்த ஊரை விட்டு உங்களை தள்ளி வச்சிருவோம். லூசி ரொம்பவும் பயந்து போய், ஐயோ மகி, எங்களை மன்னிச்சிடுங்க. பணத்து மேல ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டோம். எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்காதீங்க. மஹி லூசி குஹு கிட்ட இருந்த பணத்தை வாங்கி அத சோட்டு கிளிக்கிட்டையும் துணிக்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. லூசியையும் குஹுவையும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டாங்க. ஆனா சோட்டு துணி 2 பேருமே ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஊரு சுத்தமா பிடிக்கல. துணி, வா, நம்ம சிட்டிக்கே கிளம்பி போயிடலாம். சிட்டில பொல்யூஷன் இருக்கும், இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்க இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் நம்மளுக்கு நிம்மதியே இல்ல. சிச்சு ரொம்ப கவலையா, ஐயோ சோட்டு, துணி, தயவு செஞ்சு இங்க இருந்து போவாதீங்க. நீங்க எங்க கிராமத்தோட அழக பாக்கணும்னு வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு கிராமத்தை சுத்தி பார்க்காம இங்க இருந்து கிளம்பாதீங்க. இந்த கிராமத்துல நல்லவங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு போவாதீங்க. இனிமே இங்க பாக்குறதுக்கு என்ன இருக்கு சிச்சு? மோசம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நாங்க இருக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம். ஐயோ, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. எங்க கிராமத்து சமையல் ருசி அழகு நீங்க எதுவுமே பார்க்காம போய்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்கு எந்த காசும் வேண்டாம். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்காக சமைச்சு போடுறேன். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்க ருசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் காசு கொடுங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. ஆமா துணி, சிச்சுவ எல்லாரும் கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்லுவாங்க. ஆனா சிச்சுவோட கை ருசி மட்டும் அற்புதமா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க.
துணியும் சோட்டுவும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிச்சு வர சொன்ன இடத்துக்கு சரி அப்படின்னு போனாங்க. சிச்சு அவங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் அவ வீட்டுல செஞ்சு வச்சிருந்தா. அப்பதான் ஆத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்த மீனை வச்சு அவ கிராமத்து ஸ்டைல ஒரு நல்ல சுவையான மீன் குழம்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த வாசம் வீடு முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே பசி அதிகமாவே எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, என்னம்மா இந்த சமையல் வாசனை அற்புதமா இருக்கு, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா ஆண்டி, அந்த லூசி ஆண்டி செஞ்சு கொடுத்த பருப்பு குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு என்னோட நாக்கே செத்து போயிருக்கு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, வாங்க வாங்க, சுட சுட சாதம், கிராமத்து சமையலையே ஸ்பெஷல் சமையலான மீன் குழம்பு. சிச்சு காக்கா எல்லாருக்கும் வாழையிலேயே விரிச்சு அதுல சுட சுட சாப்பாடும் கூடவே அந்த மீன் குழம்பும் செஞ்சு கொடுத்தா. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அப்போ துணி அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு, வாவ் சிச்சு, என்ன இந்த ருசி அற்புதமா இருக்கு. எங்க சிட்டிலேயே இருக்கிற பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி ருசி இல்ல. நீங்க சமைச்சிருக்கிற மீன் குழம்பு மண்பானையில செஞ்சது அவ்வளோ ருசியா இருக்கு. ஆமா சிச்சு, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதமான ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்ல. நான் உயிரோட வாழ்ந்ததே இதுக்காகத்தான் போல. ஆண்டி, எனக்கு இன்னும் 2 பீஸ் மீன் போடுங்க, ரொம்ப ருசியா இருக்கு. சிச்சு சந்தோஷமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்க கிராமத்து ஜனங்களோட எண்ணம் வேற வேறையா இருந்தா கூட அவங்களோட கை ருசி மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சிச்சு மஹி எல்லாருமே அவங்கள ஊரை சுத்தி காட்ட கூட்டிட்டு போனாங்க. பச்சை பசேன்னு இருக்கிற வயல், அங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இப்படி எல்லா இடத்தையுமே சுத்தி காட்டினாங்க. அப்படி துணியோட குடும்பமும் சோட்டுவோட குடும்பமும் இப்போ சந்தோஷமா அந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சோட்டுக்கிளி, துணிக்குருவி 2 பேருமே சிச்சுவை சந்திக்கிறதுக்காக போனாங்க. சிச்சு, உங்களோட சமையல் எங்களுக்கு நடந்த இந்த 2 நாள் துன்பத்தை எல்லாம் மறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ருசியா இருந்தது. இந்தாங்க உங்களுக்காக ஒரு சின்ன காணிக்க. அப்படி துணி சிச்சுக்காக 5000 ரூபாய் கொடுத்தா. சிச்சு அதை பார்த்து ஆச்சரியமா, துணி 5000? இது ஜாஸ்தியாச்சு. நான் கேட்டது நீங்க இஷ்டப்பட்டு கொடுங்கன்னு, இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இங்க பாருங்க சிச்சு, நீங்க காட்டுன மரியாதை, நீங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடுக்கு இந்த 5000 ரூபாய் ஈடாகாது. அவ்வளவு சூப்பரா சுவையா இருந்தது. இன்னும் ஒவ்வொரு வருஷமும் நாங்க இந்த இடத்துக்கு தான் வருவோம். ஆமா சிச்சு, எத்தனையோ பேரு ஏமாத்தி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீ அற்புதமா சமையல் செஞ்சு கொடுத்து இந்த காசை வாங்கிருக்க, நீ சந்தோஷப்படு. துணி சோட்டு அவங்க பசங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து சிட்டிக்கு போயிட்டாங்க. சிச்சு காக்கா துணி அவளுக்காக கொடுத்துட்டு போன அந்த 5000 ரூபாவை பார்த்து, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா. இன்னொரு பக்கம் துணியும் சோட்டுவும் சிச்சுக்காக செஞ்சு கொடுத்த அந்த மீன் குழம்பு மட்டும் மறக்கவே இல்ல. மறுபடியும் ஒரு நாள் வந்து அந்த மீன் குழம்பு சாப்பிடணும்னு நினைச்சாங்க. காட்டுல துணியோட குடும்பம், காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாம் இப்ப முன்ன மாதிரி இல்ல. மனுஷங்கள அவங்க நல்லாவே கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நிம்மதியா காட்டுல வாழ்றத விட்டுட்டு பேசாம சிட்டிக்கு போய் பெரிய பெரிய பில்டிங்ல ஏசி, ஃபேனு, இதுக்கு நடுவுல வாழணும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த மாதிரி யோசனை வந்ததே நம்ம சிச்சு காக்காவுக்கு தான். ஒரு நாள் இத பத்தி பேச எல்லாருமே ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. என்ன எல்லாரும் இந்த வெயில்ல உக்காந்துக்கிட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மனுஷங்களை பாத்தீங்களா எப்படி சிட்டில வாழ்றாங்கன்னு? ஏசி, காரு, பங்களான்னு எவ்வளவு சொகுசா வாழ்றாங்க தெரியுமா? அப்படியும் வீடுங்க கூட. நம்ம தான் இந்த மாதிரி மண் வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்றோம். அவங்க எல்லாம் நல்ல மெத்த வீட்டுல வாழ்றாங்க. இந்த காட்டுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு சிட்டிக்கு போக போறேன். சிட்டிக்கா? சிட்டில எப்படி வாழ்றது சிச்சு? மனுஷங்க நடுவுல நம்ம போய் எப்படி நம்மளால வாழ முடியும்? ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க மகி? நம்மளால கண்டிப்பா முடியும். நான் நாளைக்கு காலையிலேயே சிட்டிக்கு கிளம்ப போறேன். என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது. நாளைக்கு காலையிலேயே சட்டி மூட்டையை கட்டிக்கின்னு கிளம்ப போறேன். பிடிச்சவங்க என் கூட வாங்க. சிச்சி சொல்றது உண்மைதான். இந்த காட்டுல வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். நானும் கிளம்பதான் போறேன். சிட்டிக்கு போனா நம்மளும் கை நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். சிச்சு, நானும் கூட சிட்டிக்கு வரேன் சிச்சு. ஐயோ சிச்சு, எனக்கு மட்டும் சிட்டினா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அங்க எல்லாத்துக்கும் செலவுதான்னு சொல்றாங்க. ஊருக்குள்ள எல்லாருமே கிளம்பி போயிட்டா நாங்க மட்டும் இங்க என்ன பண்றது? நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு ராஜு, துணி, நீ கவலைப்படாத. எல்லாருமே சிட்டிக்கு போகும்போது நம்ம மட்டும் இங்க இருந்துகிட்டு என்ன பண்றது? நம்மளும் போலாம். நம்ம புஜ்ஜிய அங்க போய் நல்லபடியா படிக்க வைக்கலாம். அப்படி சிச்சு சொன்னது கேட்டு பறவைங்க எல்லாருமே சிட்டிக்கு போய் அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிக்கு போன புதுசுல எல்லாருமே அவங்கவுங்க வேலைய தேடிக்கிட்டாங்க.
துணிக்குருவியும் ராஜகுருவியும் ஒரு ஃபேக்டரியில சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி பணம் சம்பாதிச்சு அங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா சொந்தமா வீடு வாங்குற அளவுக்கு அவங்க பணம் சம்பாதிச்சாங்க. இப்ப அவங்க கிட்ட நல்ல பேங்க் பேலன்ஸும் கூட இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணி, நம்ம சிட்டிக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டோம். ஆனா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? அதனாலதான் புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். பிசினஸா? நம்மளுக்கு என்ன பிசினஸ் செய்ய தெரியும்? சிட்டில என்ன பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆகுறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாதே. என்ன பிசினஸ் செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? நம்மளுக்கு சமையல் ரொம்ப நல்லா தெரியும்ல துணி. நம்ம வெஜ் அண்ட் நான்வெஜ் பிரியாணிய ரொம்ப நல்லா செய்யுமே துணி. அதனால இங்கே ஒரு பெரிய ஜனங்களுக்கும் பறவைங்களுக்கும் ஏத்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். ஏங்க, நீங்க சொல்றது என்னவோ சரிதான். ஆனா ரெஸ்டாரண்ட் கட்டணும் அப்படின்னா நிறைய பணம் செலவாகுமே. அவ்வளோ பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? நம்ம கையில இருக்கிற பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நம்ம சிட்டில வாங்கியிருக்கிற வீட்டையும் அடமான வைக்கலாம். 6 மாசத்துல நம்ம ரெஸ்டாரண்டோட கடனை அடைச்சிட்டு 6 மாசத்துல நம்ம கோடீஸ்வரங்கள் ஆயிடலாம். ஏங்க, வீட்டை அடமான வைக்கிறதா? எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஒருவேளை நம்மளால கடனை அடைக்க முடியலனா அதுக்கப்புறம் நம்ம வீடே போயிடுமேங்க. ஐயோ துணி, நீ எதுக்காக இவ்ளோ பயப்படுற? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் எல்லாத்துக்கும் பக்கா பிளான் பண்ணியிருக்கேன். நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். சரி சரி, எல்லாமே உங்க இஷ்டம். நீங்க இவ்ளோ சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஊர் சமையல சிட்டிக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம். அப்படி துணிராஜு 2 பேரும் அவங்க கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸை பயன்படுத்தி போததுக்கு வீட்டையும் அடகு வச்சு சிட்டிக்கு நடுவுல ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாங்க. முதல்ல ரெஸ்டாரண்ட் நல்லபடியாவே நடந்துச்சு. ஜனங்களுக்கு அங்க இருக்கிற ஃபுட்டோட சுவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு. ஆனா சில மாசத்துக்கு அப்புறமா பக்கத்துல இன்னொரு பெரிய ரெஸ்டாரண்ட் வந்ததுனால இப்ப அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அது இல்லாம சிட்டில காய்கறியோட விலை அதிகமாச்சு. கரண்ட் பில்லும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு லாபம் வரல, அதுக்கு பதிலா நஷ்டம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏங்க, இன்னைக்கு கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருமே வரல. சமைச்ச சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் கடனும் அதிகமாயிட்டே போகுது. பேங்க்குக்காரங்களும் வீட்டுக்கு வந்து லோன் கட்டுங்கன்னு நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா துணி, நம்ம எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவுன்னு இப்பதான் தோணுது. இந்த சிட்டில நம்மள மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் வாழ முடியாது. ஒரு நாளைக்கு வரவு 1 ரூபாவா இருந்தா செலவு அதுக்கேத்த மாதிரி 10 ரூபாவா நடக்குது. இப்போ என்னங்க பண்றது? கடன் வேற அதிகமா போச்சு. புஜ்ஜிக்கு ஸ்கூல்ல வேற ஃபீஸ வேற கட்டணும். ஃபீஸ் கட்டல அப்படின்னு ஸ்கூல்ல வேற குழந்தைய திட்டுறாங்களாமா. இந்த சிட்டில நம்மளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு இந்த சிட்டி வாழ்க்கை மேல வெறுப்பே வருதுங்க. நான் கூட அப்படிதான் துணி. இருக்கிறதுலயே வாழ முடியாம நிம்மதியையே கெடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு காலத்துல கை நிறைய காசு இல்லைனாலும் நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தோம். இந்த சிட்டில ஒவ்வொரு நாளும் டென்ஷன் தவிர வேற எதுவுமே இல்ல. நாளைக்கே கிளம்பணும். அப்பனா நம்ம ஒரு வேலை செய்யலாங்க. இந்த ரெஸ்டாரண்ட், நம்ம வீடு எல்லாத்தையுமே வித்துட்டு கொஞ்சம் கடனையை அடிச்சிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம். அங்க போய் நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். ஆமாம் துணி, நீ சொல்றது கூட சரிதான். நாளைக்கே நம்ம சிட்டில இருந்து கிளம்பி போயிடலாம். நம்ம நாளைக்கே திரும்பி நம்மளோட கிராமத்துக்கு போயிடலாம். நாளைக்கு நம்ம நண்பர்களுக்கும் விஷயத்த சொல்லிடலாம். அப்படி அடுத்த நாள் காலையில துணிக்குருவி, ராஜகுருவி, புஜ்ஜி குருவி 3 பேரும் போய் அவங்க நண்பர்கள் கிட்ட அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அத பத்தி சொன்னாங்க. அதை கேட்டு நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன துணி, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவ்வளோ வசதியெல்லாம் விட்டுட்டு வீடெல்லாம் வித்துட்டு பேங்க்குக்காரங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த காட்டுல போய் அவஸ்தைப்பட போறீங்களா? ஐயோ துணி, வியாபாரம்னா அப்படிதான் இருக்கும். வேணானா நாங்க கொஞ்சம் உனக்கு கடன் கொடுக்கறோம். வேற ஏதாவது சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு சிட்டிலே இருங்க. மறுபடியும் அந்த காட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அங்க சாப்பாடு கூட சரியா கிடைக்காது. இல்ல சோட்டு, மறுபடியும் எங்களுக்கு மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த சிட்டில பணம் இருந்தாதான் மதிப்பு. மனுஷங்களுக்கு மதிப்பே இல்ல. எங்களுக்கு இயற்கைக்கு நடுவுல இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க சிட்டிக்கு வந்து கடன் வாங்கி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆமாம் பரவங்களா, நம்ம மனுஷங்க கூட சேர்ந்து அவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா பறவைங்களுக்கு காடுதான் எப்பவுமே நிரந்தரமானது. நீங்களும் கொஞ்ச நாள்ல திரும்பி வரதான் போறீங்க. சரி துணி, நாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இருந்தாலும் நீங்க எங்க பேச்ச கேட்காம போறேன்றீங்க. சரி பரவாயில்ல, சிட்டிக்கு போய் பார்த்து பத்திரமா இருங்க. ஏதாவது பிரச்சனைனா போன் பண்ணுங்க. சரி சரி,
புஜ்ஜி வாமா, நம்ம போய் மறுபடியும் நம்ம புது வாழ்க்கைய தொடங்கலாம். ராஜகுருவி, துணிக்குருவி, புஜ்ஜி குருவி 3 பேருமே சிட்டியை விட்டுட்டு அவங்களுடைய பழைய காட்டுக்கே திரும்பி வந்தாங்க. அப்படி வரும்போது பச்சை பசேல்னு இருக்கிற வயல்கள், சுத்தமான தண்ணி, சுத்தமான காத்து அவங்கள சந்தோஷமா வரவேற்றுச்சு. அவங்க இருக்கிறதுலயே அழகா இருக்கிற ஒரு இடத்துல போய் உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து, அம்மா, இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு சில்லுன்னு நல்ல சுத்தமான காத்து வருது. இதே சிட்டில பொல்யூஷன் எல்லாமே கலந்தது. அங்க நம்மளுக்கு நிம்மதியா மூச்சு விட கூட ஆயிக்கிட்டு இருக்குல. ஆமா புஜ்ஜி, இதுதான் நம்மளோட சொந்தமான இடம். இங்க காருங்களோட சத்தம், வண்டிங்களோட புகை, இந்த மாதிரி எந்த ஒரு பொல்யூஷனும் இல்ல. நம்ம இனிமே இங்க நிம்மதியா வாழலாம். உண்மைதாங்க, இங்க யாரு கூடயும் நம்மளுக்கு போட்டி இல்ல. இங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம். கிடைச்சத சாப்பிட்டுக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நான் போய் குடிசை கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் எடுத்துட்டு வரேன். நீயும் புஜ்ஜியும் இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சொந்த கையால குடிசைய கட்டலாம். அப்படி அவங்க 3 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ராஜகுருவி கொண்டு வந்த அந்த விறகு கட்டை, அப்புறம் கொடி, இது எல்லாத்தையுமே வச்சு அங்க ஒரு அழகான வீட்டை கட்டுனாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்திலே ஒரு சின்ன தோட்டமும் இருக்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த குடிசைக்குள்ளேயே அவங்க நல்ல படுத்து தூங்குனாங்க. ஒரு நிம்மதியான தூக்கம் அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு உக்காந்துக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, அம்மா, எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு நிம்மதியா தூக்கம் வந்துச்சு தெரியுமா? இன்னைக்குதான் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்கி இருக்கேன். இதே சிட்டில வண்டிங்களோட சத்தம் நிம்மதியாவே இருக்க முடியாது. இன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருக்கேன். நம்ம கிராமத்துல எந்த விதமான சத்தமும் இல்லவே இல்ல. ஆமா புஜ்ஜி, இந்த காட்டுக்குள்ள நிம்மதியான காத்து, குயிலோட சத்தத்தெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, இவ்வளவு காலமா எதுக்காக இவ்வளவு நிம்மதியான இடத்த விட்டுட்டு நம்ம சிட்டிக்கு போயிருந்தோம்? ஆமா துணி, ஆனா நம்ம இங்கே வாழணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும்ல. எனக்கு ஒரு யோசனை. நம்ம கிராமத்துல இருந்து பொருளுங்களெல்லாம் கொண்டு போய் சிட்டிக்கு வித்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? நல்ல லாபம் வரும்ல. அம்மா துணி, நீ ரொம்ப நல்லா யோசிச்சிருக்க. நம்ம ஆத்துல நல்ல நல்ல மீன் கிடைக்கும். நான் காலையில சீக்கிரமா போய் பெரிய பெரிய மீனை புடிச்சுக்கிட்டு வந்து அதை கொண்டு போய் வித்தேனா நம்மளுக்கும் நல்ல லாபம் வரும்ல. எங்க இங்க எப்படிங்க விக்க முடியும்? இங்க யாருமே நம்ம மீனை வாங்க மாட்டாங்களே. இங்கதான் யாருமே இல்லையே. துணி, நான் புடிச்சு கொண்டு வர மீனை உனக்கு கொண்டு வந்து குடுக்கறேன். நீ அத ஒரு இலையில போட்டு நல்லா பேக் பண்ணி வை. அத சிட்டில கொண்டு போய் வித்தா நம்மளுக்கும் கை நிறைய லாபம் வரும். இந்த ஆர்கானிக் மீன் சிட்டில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல வியாபாரம் ஆகும். வாவ், இது ரொம்ப நல்ல ஐடியா. நம்ம இந்த காட்டுல நிம்மதியா இருந்துகிட்டு காட்டு பொருளுங்களை வித்து கை நிறைய சம்பாதிச்சுக்கலாம். இதனால நம்ம டெய்லி செலவுக்கு, புஜ்ஜியோட படிப்புக்கு நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டம் இருக்காது. அம்மா, உங்க வேலையில நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ராஜகுருவி காலையிலேயே ஆத்துக்கு போய் அங்க வலைய போட்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைய மீன்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்ததும் புஜ்ஜியும் துணியும் சேர்ந்து அதை பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ராஜு அத சிட்டிக்கு எடுத்துட்டு போய் ஆத்து மீன் நல்ல சுவையான மீன் அப்படின்னு கத்தி கத்தி விற்க ஆரம்பிச்சான். ஆத்து மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால சிட்டில எல்லாருமே ரொம்பவும் விருப்பப்பட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமா ராஜுவும் நிறைய பணத்தை சம்பாதிச்சான். துணி, பாத்தியா, இன்னைக்கு கொண்டு போன மீன் சீக்கிரமா காலி ஆயிடுச்சு. எவ்வளவு பணம் வந்திருக்கு பாரு. நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப கை நிறைய லாபம் வந்திருக்கு. இந்த பிசினஸ் நம்மளுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஆமாங்க, எந்த செலவும் இல்லங்க. யாருகிட்டயும் தலை குனிஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே இந்த காட்டுல நம்ம ராஜா ராணி மாதிரி இருக்கலாம். அம்மா, அப்பா, இன்னைக்கு நானும் ஆத்துக்கிட்ட வந்து குட்டி குட்டி மீனை எல்லாம் பிடிச்சிருக்கேன். எனக்கு இந்த காட்டுல போர் அடிக்கல. இந்த காட்டை விட்டு போகணும்னு கூட எனக்கு தோணல. ஆமாமா, இந்த இயற்கை நம்மளுக்கு தேவையானதை கொடுக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்காம ஆர்டிபிஷியல் லைஃப் வேணும்னு அது இதுன்னு நம்ம லைஃபையே பாழாக்கிக்கிறோம். அப்படி துணிக்குருவி, ராஜகுருவி, அவங்க பொண்ணான புஜ்ஜி எல்லாரும் சேர்ந்து காட்டுல வாழணும் அப்படின்னு முடிவெடுத்த அந்த முடிவு அவங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுச்சு. தினமும் ராஜு மீன் பிடிச்சு அத சிட்டில கொண்டு போய் வித்து கை நிறைய பணம் சம்பாதிச்சு அவனுடைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்படி அந்த குடும்பமே சிட்டில இருந்து காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான அந்த காட்டுல அவங்களும் ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இயற்கையோட ஒன்றி வாழ்ற ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காது. ஒருவேளை நமக்கும் அது கிடைச்சதுன்னா அந்த வாழ்க்கைய ஒரு தடவை வாழ்ந்து பாத்துறணும்.